ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரொமோத்ரி வந்திருக்கு. அந்த ப்ரொமோத்ரியில் பார்த்தீங்கன்னா சுனிதா வந்துட்டு மறுபடியும் சௌந்தர்யாவை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. கோவங்கள் தான். ஏன்னா இவ்வளவு நம்ம பண்ணியும் நம்ம ஓட்டு இல்லாமல் வெளியே போயிட்டோம். வெறும் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு க்யூட் ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சு இந்த பொண்ணு இவ்வளோ தூரம் வந்துருச்சு அப்படின்னு ஒரு ஆதங்கம் எல்லாருக்கும் இருக்குது. இந்த பொண்ணுக்கு அதிகப்படியாக இருக்குது. இந்த பொண்ணு சொல்லிட்டாங்க, மற்றவங்க சொல்லலை. இதுதான் இங்கே பிரச்சனை. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை காலையில் நடந்த பிரச்சனை, மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க்கில் வந்த பிரச்சனை. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன நடக்குதுன்னா, என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. இந்த ப்ரொமோவில் காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கே என்கிட்ட வச்சுக்காதலாம் இல்லை, இவங்களுக்கும் ரியாவுக்கும் ஒரு சண்டை நடக்கும், பயங்கரமான சண்டை. ஏன் அப்படின்னா ரியா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து இந்த பிஆர் மேட்டர்லாம் நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ண நினச்சேன், அதை வந்து செஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகும்போது, நான் வந்து இந்த மாதிரி அடுத்தவங்க மனசை வந்து காயப்படுத்தாமல் எத்திக்ஸ் வேலை பண்ணேன்னு சொல்லிட்டு ரியா வந்து ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. அப்போ சுனிதா கோவம் வரும். கோவம் வந்து அவங்க ரியாவை கேட்கும்போது சௌந்தர்யா தேவையில்லாமல் உள்ள வருவாங்க. ஏன் அவங்க ஒரு பாயிண்ட் வச்சு அவங்களால ஏற்றுக்க முடியாதுன்னு கேட்பாங்க. அப்போ இவங்க ஆரம்பிப்பாங்க, என்கிட்ட நீ வச்சுக்காத அப்படின்னு. எனக்கு புரியல அப்படின்னு சௌந்தர்யா சொல்லும்போது, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்றாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, சௌந்தர்யா என்னங்க சொல்கிறீங்க, நான் எதுவுமே பண்ணாமல் தான் இங்கே வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இங்கே வரலங்க அப்படின்போது, ஆமாம்மா நான் தான் சொல்கிறேன்ல, நீ எதுவுமே பண்ணாமல் இவ்வளோ தூரம் வந்துட்டேன்ற மாதிரி சுனிதா கலாய்க்கிறாங்க. அதுக்கப்புறமா ஏங்க நான் என்னோடய வேலை மக்களை எவ்வளோ என்டர்டெயின் பண்ணமோ அதெல்லாம் பண்ணியிருக்கேங்க, சும்மா வந்து தேவையில்லாமல் எம்மால் வந்துட்டு இது மாதிரி அக்யூசேஷன் வச்சுட்டு இருக்காதிங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. ஏதோ முடி இப்படி பண்ணி அதுதான் உன்னுடைய என்டர்டெயின்மெண்ட்லான்னு கேட்குறாங்க இவங்க. அதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறாங்க, ஓட்டுன்னு சொன்ன பற்றி அது ஆர்கானிக்காக வரணும். இவங்க சிரிச்சுட்டு ஆமாம் ஆர்கானிக் தான் அப்படின்றாங்க. அதான் கோவத்தில். இப்போ உங்கள் ஆர்கானிக் எனக்கு தெரியும், சரியா, வித் பேப்பர்ஸோடு வெளியே காட்டிவிடுவோம் பார்த்துக்கொன்ற மாதிரி மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க திரும்ப ஒரு மாதிரி ஆகிட்டு, இல்லை எனக்கு புரியல அப்படின்னா, ஆமாம்மா உனக்கு எது தான் புரிஞ்சிருக்கு இப்போ புரியுறதுக்கு, எப்போ பார்த்தாலும் புரியல தெரியல இதை தான் நீ சொல்லுவேன் அப்படின்போது இவங்க திரும்ப, ஏங்க உங்களுக்கு வந்து ஓட்டு போடுறது வந்துட்டு சும்மா ஈஸியாக இருக்குங்க, எங்களுக்கு அந்த மாதிரி இல்லைங்க அப்படின்னும் போது ஒரு கட்டத்துக்கு மேலே சண்டை பெருசாக போகுது. அப்போ வந்து என்ன ஆகுனா, இதில் காமிக்கல, ஆனால் என்ன ஆகுனா அவங்க வந்து டப்புன்னு வந்து நாங்கள் இங்கே தான் இருக்கோம், உங்களுக்கு ஓட்டு தான் நீங்கள் வெளியே போயிருக்கீங்கன்றத மைண்டில் வச்சுக்கோங்கன்ற மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி சௌந்தர்யா பேசினோடனே சுனிதாவுக்கு டென்ஷன் ஆகிடுது. இப்போ ஆமாங்க நீங்களாம் வந்து இங்கே இருக்கீங்க, சரிங்களா, நீங்கள் இங்கே இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கு உங்கள் சம்மந்தி இருப்பாங்க, உங்களுடைய வெல்விஷர்ஸில் இருப்பாங்க, சொந்தக்காரங்க எல்லாருமே பண்ணுவாங்க. எனக்கு கிடையாது. நான் வந்து இப்போ தான் லாங்குவேஜ் கற்றுட்டு இங்கே வந்து இது பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு யாரும் ஓட் போடுறது கிடையாது, அதனால தான் நான் வெளியே போய்ட்டு சொல்லிட்டு அப்படி அழுது ரொம்ப மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இது வந்துட்டு இவங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு, மஞ்சரிக்கு அது மாதிரி தான் நடந்திருக்கு. ஓட்டே இல்லை ஆனால் தரமான ஒரு பிளேயர். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனால் இவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு மக்களும் இருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஓட்டு போடுறதுக்கு இருக்காங்க. நம்ம என்னத்தை இந்த ஃபினாலே வரத்துக்கு கூட அவங்கள வந்து கொச்சப்படுத்த வேணாம்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த பிஆர் அப்படின்றது நல்லா பயங்கரமாக பண்ணுறாங்க. பார்க்கலாம் மக்கள் சக்தியா இல்லை இந்த சக்தியா அப்படின்னு. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இங்கே பயங்கரமாக வந்து இந்த சுனிதா வந்து சௌந்தர்யா எப்படியாவது எக்ஸ்போஸ் பண்ணி தீரணும், இந்த ஃபினாலே முடியறதுக்குள்ளே அவங்களோட முகத்திலே கிழிச்சிடுற மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே வந்துட்டு சுனிதா பண்ணுறது கரெக்டாக இல்லை ஜாக்லின் மேலே ஒரு வன்மத்தில் ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்களே அந்த மாதிரி தோணுதான்? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.